அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அதாங்க AMCA, இந்தியாவினுடைய 5வது தலைமுறை போர் விமானம். AMCA 2025க்குள்ள இந்தியாவில் தயாரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ ரஷ்யா அதனுடைய மிக முக்கியமான ஒரு ஜெட் விமானத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அந்த ஜெட் விமானம் இந்தியாவுக்காக தயாரிக்கப்பட்டதா, அர்ஜென்டினாவுக்கு தயாரிக்கப்பட்டதா, இல்லை வியட்நாமுக்காக தயாரிக்கப்பட்டதா, இல்லை இந்த நாடுகளுக்காக தயாரிக்கப்பட்டு இப்போது விற்பனையில் வரப்போகும் ஒரு விமானமா? இதை பார்த்து இந்தியா பல நேரங்களிலும் இந்த AMCA அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் ஸ்பீட் துரிதப்படுத்த வேண்டியதாக இருக்கிறதே, அதனுடைய காரணம் என்ன? இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அர்ஜென்டினா, இந்தியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், வியட்நாம், சீனா, இந்த நாடுகளுக்காகத்தான் நாங்கள் ஒரு விமானத்தை தயாரிக்கிறோம். அந்த விமானத்தின் பெயர் Su-75 அப்படிங்கிறது தான். சுகோய் ரக விமானத்தினுடைய 57 அப்படிங்கிறத அப்படியே ரிவர்ஸாக போட்டால் 75. ஆனால் இந்த சுகோய் ரக 75 அப்படிங்கிற விமானத்தை அவங்க இன்னொரு பெயர் போட்டு அழைக்கிறார்கள், த செக்மேட் அப்படிங்கிறது தான். இது ஒரு சிங்கிள் என்ஜின் லைட் டாக்டிக்கல் ஜெட் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. சிங்கிள் என்ஜின் அப்படின்னால எவ்வளவு வெயிட் இது தாங்கும் அப்படிங்கிறது இன்றளவும் தெரியவில்லை. கிட்டத்தட்ட 2023 இதனுடைய புரோட்டோடைப் முழுமை பெறும் அப்படின்னும் 2026 இதனுடைய தயாரிப்பு பல நாடுகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னும் 15 வருடத்திற்குள்ள 300க்கும் அதிகமான இதே மாதிரியான ஒரு ஜெட் விமானங்கள் பல நாடுகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னும் ரஷ்யா அறிவித்திருக்கிறது. மேக்ஸ் 2021 இந்த மாதிரி பலவிதமான விமானங்கள், அதனுடைய தொழில்நுட்பங்கள், இதற்கான ஒரு கண்காட்சி ரஷ்யாவில் நடைபெற்று வருகிறது. 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை நடைபெற்று முடிந்துவிட்டது. இந்த நேரத்தில் தான் த செக்மேட் அப்படிங்கிற இந்த ஸ்டெல்த் ஜெட் என்பது அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ஜெட் அப்படின்னு சொல்லும்போது 5வது தலைமுறை போர் விமானத்திற்காக இந்தியா இப்போது காத்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களிலும் இதே மாதிரியான ஒரு ஜெட் நமக்கு வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதையே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். நம்ம இதை டீட்டெயிலாக பார்த்தாதான் நம்முடைய இராணுவத்தினுடைய, குறிப்பாக விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்கள் அதனுடைய அப்டேட் எப்படி இருக்க வேண்டும், அதை பற்றி மாணவர்கள், இந்திய இளைஞர்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய பிக்சர் நமக்குள்ள வரப்போகிறது. MiG-21, MiG-29, Su-30 இது மூணுமே ரஷ்யாவினுடைய விமானங்கள் தான். இந்த விமானங்கள் தான் நம்முடைய விமானப்படையில் அதிக அளவு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா டசால்ட் மிராஜ் 2000 அப்படிங்கிறதும், அதே மாதிரி ரஃபேல் அப்படிங்கிற விமானமும் இப்போது நம்முடைய விமானப்படையில் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இருக்கும் விமானங்கள் ஆங்கிலோ பிரெஞ்சு SEPECAT ஜாகுவார் ஸ்ட்ரைக் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மற்றும் நம்முடைய தேஜஸ் ரக விமானங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத்தனை விமானங்களை சேர்த்து உள்ளடக்கியது தான் நம்முடைய விமானப்படை. அதில் குறிப்பாக இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது MiG-21 அப்படிங்கிற அந்த விமானத்தை பற்றி தான். 1960களில் அறிமுகம் செய்யப்பட்ட மிக் ரக விமானம். குறிப்பாக இந்த MiG-21 1963 இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. நல்லா தெரியும், ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு பல நாடுகள் எதிராக இருக்கும்போது, அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் எதிராக இருக்கும்போது ரஷ்யா தான் நமக்கு இந்த மாதிரி மிக் ரக விமானத்தை தந்து நம்முடைய இராணுவத்திற்கு பலம் சேர்த்தது அப்படிங்கிற அந்த நன்றியை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி 1963 கிட்டத்தட்ட 800 மிக் ரக விமானங்களை வாங்கி வைத்தோம் இந்தியாவின் சார்பாக. இந்த 800 விமானங்களில் பெருமளவு MiG-21 ரக விமானங்கள் இப்போ சர்வீஸ்லே இல்லை. சொல்லப்போனா 2025க்குள்ள நம்ம என்ன செஞ்சாகணும், எல்லா மிக் ரக விமானத்தையும் தூக்கி தூர போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. 200க்கும் அதிகமான விமானிகளை, நம்முடைய தலை சிறந்த விமானிகளை நாம் பலி கொடுத்திருக்கிறோம். இந்த MiG-21 அப்படிங்கிற விமானத்தில் பலவித பிரச்சனைகள், இல்லாட்டி அது போயிட்டே இருக்கும்போது வெடிச்சு சிதறுகிறது, இந்த மாதிரியான தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக 200 விமானிகள் அவங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட தருணத்தில் தான் இந்த MiG-21 அப்படிங்கிற இந்த விமானத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். குறிப்பாக சொல்லப்போனால் வேர்ல்டு ஏர்ஃபோர்ஸ் டைரக்டரி 2021 பொறுத்த வரைக்கும் இந்தியா விமானப்படையில் 4வது நாடாக இருக்கிறது. 672 விமானங்களை உள்ளடக்கிய விமானப்படை தான் இந்தியாவினுடைய விமானப்படை. அதில் இந்த MiG-21 அப்படிங்கிற விமானத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னா
அதற்கு சரியான ஒரு விமானமாக இந்த Su-75 இருக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அடுத்ததா பார்க்க போனா MiG-29 ரக விமானம். இந்த MiG-29 ரக விமானம் 2012வது வருடத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியா கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு 21 MiG-29 ரக விமானத்தை நம்ம ரஷ்யாட்டிலிருந்து வாங்குறதுக்கான அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கோம். அதனுடைய விலை மட்டுமே கிட்டத்தட்ட $900 மில்லியன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா நம்மகிட்ட இருக்கிற அந்த ஜாகுவார் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, கொஞ்சமா மாடர்னைஸ் இல்லாட்டி புதுப்பிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நிற்கிறோம். ஸோ 2 ஜாகுவார் ரக விமானத்தை நம்ம புதுப்பிக்கும் போது பேஸ் லெவலாக இருக்கக்கூடிய ரஃபேல் ரக விமானத்தை நம்மளால் வாங்க முடியும். ஸோ 2 விமானத்தை புதுப்பிக்கணுமா இல்லை அதிநவீன பேஸ் ரக ரஃபேல் போன்ற விமானங்களை வாங்க வேண்டுமா, இப்படி பலவிதமான இக்கட்டான கேள்விகளை கேட்டுக்கொண்டு நிற்பது தான் நம்முடைய விமானப்படை. சரி விக்கி, இதெல்லாம் இல்லை, மிராக் 2000 அப்படிங்கிற ஒரு விமானம் இருக்கு. அந்த விமானம் கிட்டத்தட்ட 50 எண்ணம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நம்மகிட்ட இருக்கு. ஆனால் இந்த மிராஜ் 2000 அப்படிங்கிற விமானத்தினுடைய சர்வீஸையும் 2030க்குள்ளே நம்ம என்ன செய்யணும், ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஏன்னா அதெல்லாம் காலாவதி ஆகிக்கொண்டே வருகிறது. கடைசியா இந்த மிராஜ் 2000 அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணோம். அப்படி அப்டேட் பண்ண விமானத்தை மிராஜ் 2005 MK வெர்ஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருக்கும், MiG-21 அது அவுடேட்டட் ஆயிடுச்சு, MiG-29 இப்போ தான் கொஞ்சம் வாங்குறதுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கோம், Su-30 கொஞ்சோண்டு தான் இருக்குது, ரஃபேல் எவ்வளவு இருக்குது, ஜாகுவார் ரக விமானங்கள் எவ்வளவு இருக்குது, அடுத்ததாக மிராஜ் ரக விமானங்கள் எவ்வளவு இருக்குது, தேஜஸ் ரக விமானங்கள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ டோட்டலாக ஜாகுவார், மிராஜ் 2000, MiG-21 இந்த 3 ரக விமானத்தையும் நம்ம என்ன செய்யணும், தூக்கி போட வேண்டிய தருணத்தில் இப்போ இருக்கிற தேஜஸ் ரக விமானமாக இருக்கட்டும், ரஃபேலாக இருக்கட்டும், நம்ம ரீப்ளேஸ் செய்ய வேண்டிய விமானத்தினுடைய பாதி அளவு கூட இந்த தேஜஸ் மற்றும் ரஃபேல் விமானத்தால் பூர்த்தி செய்ய முடியாது. அப்படின்னா இந்த MiG-21க்கு பதிலாக F-16 அப்படிங்கிற விமானத்தையும் அதே மாதிரி சாப் கிரிப்பன் அப்படிங்கிற விமானத்தையும் ரஷ்யாவினுடைய Su-75 இப்படிங்கிற விமானம் மட்டும்தான் நம்முடைய சாய்ஸாக இருக்குது. அதில் Su-75 அப்படிங்கிற இப்போ இந்த கொண்டு வந்திருக்கும் த செக்மேட் அப்படிங்கிற இந்த ஜெட் விமானம் தான் மிக குறைந்த அளவு இல்லாட்டி மிக குறைந்த பணத்துக்கு நமக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஜெட்டினுடைய விலை கிட்டத்தட்ட 25-30 மில்லியன் $. இந்தியாவின் கணக்குப்படி பார்க்க போனா ஒரு 200 கோடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இல்லையே, நமக்கு அமெரிக்கா F-35 தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். F-35 அப்படிங்கிற அந்த விமானம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம ரஷ்யாட்டிருந்து S-400 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை வாங்க போகிறோம். S-400 இருக்கிற இந்த நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக F-35 தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாலும் சொல்லிவிடுவார்கள். ஸோ சீக்கிரமாக நம்ம என்ன செய்யணும், நம்முடைய 5ஆம் தலைமுறை விமானத்திற்கான அந்த தயாரிப்பை துரிதப்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு மிக முக்கியமான பதிவாகத்தான் இதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா வரும் காலத்தில் Su-75 அப்படிங்கிற விமானம் நம்ம இந்திய நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படலாம். MiG-21க்கு பதிலாகவோ இல்லாட்டி மிராஜ் 2000க்கு பதிலாகவோ இல்லாட்டி ஜாகுவாருக்கு பதிலாகவோ. ஆனால் நாம் எவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய விமானப்படையில் நம்முடைய தயாரிப்பை கொண்டு வருகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேஜஸ் ரக விமானம் இருக்குல்ல, அதை கூடுதலாக நம்ம உற்பத்தி செஞ்சா என்ன அப்படிங்கிற உங்களுடைய டவுட்டுக்கு நம்முடைய இந்திய அரசாங்கம் $6.58 பில்லியன் அளவுக்கு கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான தேஜஸ் ரக விமானத்துக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதில் முதல் ஆர்டராக 40 விமானங்கள் டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம முதலே பார்த்த மாதிரி தான் தேஜஸாக இருக்கட்டும், ரஃபேலாக இருக்கட்டும், நாம் இப்போ ரீப்ளேஸ் செய்ய வேண்டிய விமானத்தில் பாதி அளவு கூட அதனால் நிவர்த்தி பண்ண முடியாது. ஸோ Su-75 அப்படிங்கிற விமானத்தை ஏன் இவ்வளவு நம்ம ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைந்த விமானம். 360 டிகிரி அதனுடைய ரேடார் சிஸ்டம், அதனுடைய அதிநவீன 5 மிசைலை கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒரு திறன், அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருக்கு ரீஃபியூல் செய்யாம அதனுடைய பறக்கும் திறன், அதனுடைய இலகுவான திறன், அதை வெயிட் ஏற்றக்கூடிய அந்த ஒரு திறன், இப்படி எல்லா திறன்களையும் உள்ளடக்கியது தான் இந்த Su-75 அப்படிங்கிற விமானம். Su-75 அதுக்கு ஒரு பைலட் மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பைலட் இல்லாத, அதாவது ஒரு ட்ரோன் ஸ்ட்ரக்சரில் ஆளில்லா விமானமாகவும் இந்த Su-75 வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். சரிடா விக்கி, அப்படின்னா AMCA ஆம்கா அப்படின்னு சொல்கிறோமே, அதுவா இல்லை Su-75 அப்படின்னு சொல்கிற உங்களுடைய கேள்விக்கு இரண்டையும் ஒரே நேரத்தில் நாம் பார்க்க வேண்டும். 2025 தான் நம்முடைய AMC அப்படிங்கிற விமானம் நமக்கு கிடைக்க போகிறது. ஆனால் 2025க்குள்ள நம்ம பல விமானங்களை ரீப்ளேஸ் பண்ணணும். அதற்காக நம்ம என்ன செய்யலாம், இந்த Su-75 அப்படிங்கிற விமானத்தை வாங்கலாம். இன்னும் பல நேரத்தில் விமானப்படை அப்படின்னு சொல்லும்போது விமானங்களை நம்பி மட்டும் கிடையாது, அந்த விமானத்தை எப்படி செலுத்துகிறார்கள், எந்த மாதிரியான விமானிகள் இருக்கிறார்கள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதை பொறுத்து தான் ஒரு யுத்தத்தில் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது.
அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு தான் நம்ம 1965 அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட். பார்க்காத நபர்கள் இருந்தால் பார்த்து விடுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் டீட்டெயிலாக இந்த விமானத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தேடி பாருங்கள். மாணவர்கள், இளைஞர்கள், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உலக அறிவு, அதாவது நம்ம இராணுவத்துக்கு தேவையான அறிவையாவது நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கும் செய்தி மட்டும்தான் செய்தி அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க. அதையும் தாண்டி இந்த SU-75 அப்படிங்கிற விமானம் மார்ச் 2021 வேறு ஏதாவது ஹெலிகாப்டர் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டதா, இல்லை அதை இந்தியாவுக்கு எந்த மாதிரியான சார்பு நிலையில் கொண்டு செல்லலாம், அதில் இருக்கிற டெக்னாலஜி என்ன, இப்படி படிப்படியாக நம்முடைய இளைய சமுதாயம் ஒவ்வொன்றாக தேடி செல்லும் போது தான் அந்த டெக்னாலஜி பற்றியான புரிதல் நம்ம மக்களுக்கு கிடைக்கும். அந்த புரிதல் வந்த பிறகு தான் அதில் மாஸ்டராக நம்மளால் மாற முடியும். இந்த புரிதல் இல்லாத ஒரு தலைமுறை இருந்து விட்டது, அதை அப்படியே நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் இப்போதும் அதே தவறை இந்த தலைமுறையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு கனவாக இருக்கிறது. இது பல நபர்களுடைய கனவாக இருக்குது. நான் யூடியூப்ல வந்து பேசிட்டேன், பல நபர்களால் பேச முடியலை. அட்லீஸ்ட் இதை உணர்ந்து இளைய சமுதாயம் இதற்கான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடும் என்கிற ஒரு நம்பிக்கை பல இந்தியர்களுக்கும் இருக்கிறது. நாளைய இந்தியா உங்கள் கையில் தான். நம்ம நிறைய விமானத்தை இறக்குமதி பண்ணுறோமே விக்கி, என்னைக்கு நம்ம ஏற்றுமதி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரியான டெக்னாலஜியை நம்முடைய இளைய சமுதாயம், ஒரு கிராமத்தில் இருக்கவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரியான டெக்னாலஜி, இந்த பெயர், இதெல்லாம் பற்றி ஒரு அறிவு வரும்போது தான் நம்முடைய நேரமும் இல்லாட்டி நாமும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த ஒரு நிலைமையில் நாம் உயர்வோம். இராணுவம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தவர்களை அழிப்பதற்காக மட்டும் கிடையாது, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த மாதிரியான டெக்னாலஜியை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் என்று சொன்னால் மிகையல்ல. இந்த செய்திகள் இன்னைக்கு தமிழ் பொக்ஷத்தில் வந்துருச்சு. இதே மாதிரியான இராணுவ செய்திகள் நம்முடைய வேறொரு சேனலில் வரப்போகுது. அதற்கான பெயர் நீங்கள் கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பெயர் சொன்னால் நல்லா இருக்கும். இன்றைக்கே அந்த சேனல், அதனுடைய லிங்க் கீழே இருக்குது. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் மாற்றம் செய்தவுடன் அதில் இதே மாதிரி ஆர்மி நியூஸ் வந்து கொண்டே இருக்க போகிறது. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.